Vidyakumar IS Academy Institute for your success. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினமணி செய்தித்தாள நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னா, பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுத்தளித்தப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்திய போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள என்ட்ராகல. அதுபோல் ட்ரோன்ஸ் வச்சு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பாகிஸ்தானுடைய விமானங்கள் பார்த்தீங்கன்னா வந்ததில் 2 விமானம் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதில் ஒரு விமான வீரரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் எக்ஸாமில் கேள்வியை கேட்க மாட்டேன். ஸோ அப்போ நம்ம எக்ஸாமில் கேள்வி என்ன கேட்பாங்களோ நம்ம அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ அதே மாதிரி பாகிஸ்தானோட விமானமும் நமக்கு தேவையில்லை, அது விட்டுலாம். ஸோ இப்போ இந்தியா என்ன பயன்படுத்துறாங்க இந்த போரில் அப்படின்னா, இந்த போர்ன்றதை விட பயங்கரவாதிகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்தியா தாக்குதல் நடத்துறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதே பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் விமானப்படை பார்த்தீங்கன்னா தாக்குதல் ஈடுபட்டாங்க, எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இஸ்ரேலில் அரோஃப் ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தி உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த தீவிரவாத இலக்குகளை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ட்ரோனு. அது எதுன்னா இஸ்ரேலுடைய அரோஃப் அப்படின்ற ட்ரோனை பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, குண்டு மலை அப்படின்னா ட்ரோன் மலை பொழிந்தது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி இஸ்ரேல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு அவங்க ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது நம்ம இம்போர்ட் பண்ணது அராஃப் அப்படின்ற ட்ரோன் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கிருக்கோம், அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி S-400 அப்படின்னா பாதுகாப்பு வாகனம் ஸோ இது என்னன்னா எதிரி நாட்டு ஏவுகணை வருது அப்படின்னா, அந்த மிசைல் வருதுன்னா அதை தடுத்து நிப்பாட்டுறது, வான்வெளியிலே அதை வெடிச்சு சிதற வைக்கிறது அப்படின்றத S-400 பாக்குறோம். அப்ப இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இதுல 35,000 கோடி மதிப்பீடில் பாத்தீங்கன்னா 5 எண்ணிக்கையில் வாங்கப்பட்டன அப்படின்னு பாக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்குன்றதை விட இது கண்டிப்பா அவசியம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப எப்படி ரேடார் இருக்கோ அந்த ரேடார் மாதிரி இதுல இருக்க ரேடார் பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி அதை வான்வெளியிலே கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவுகணை வருது அப்படின்னா ஸோ அதையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஃப்ரெண்ட் பேஜ்ல நோட் பண்ணணும். மற்றதெல்லாம் கதை தான், படிக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா எக்ஸாம்ல கேள்வியா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அடுத்து வீரபாண்டி கட்டபொம்மன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு அரசு மரியாதை செலுத்திருக்காங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். நம்ம இதுலனா பாத்தீங்கன்னா தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுல வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு காலம் இப்ப தூக்குல போட்டாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணாரு ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை படிக்க தான் போறோம். ஸோ அதனால அங்க கவர் பண்ண போறோம். ஏன்னா அரசு எந்தெந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களை மரியாதை செலுத்துறாங்களோ அவங்க எல்லாம் கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அடுத்து இன்னுயிர் காப்பும் திட்டம் மத்திய அரசோட இணைந்து செயல்படுத்தப்படாது. காரணம் என்னன்னா, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம தமிழ் மாநிலத்தை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் சாலை விபத்துல காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சாலை விபத்துல அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்க மருத்துவமனைக்கு போகும்போது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் இல்லாம சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா மத்திய அரசு இப்ப கொண்டு வந்திருக்கிறதுல 1.5 லட்சம், அதுல ஒரு 7 நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அப்ப நிபந்தனைகளோட அது இருக்கிறதுனால அதோட சேர்ந்து செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப தமிழகத்தில் இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம் அப்படின்றது செயல்பாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்பயில இருந்து இருக்குன்னா 2021 இருந்து செயல்பாட்டில் உள்ளது. சாலை விபத்துகளில் சிக்கியவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகே உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதுடன் முதல் 48 மணி நேரத்துக்கான மருத்துவ செலவை அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை தமிழக அரசு ஏற்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48ல பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் அப்படின்றது நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றத அரசோட திட்டம். அதே மாதிரி அரசு மாதிரி பள்ளி அப்படின்றது முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. அது தொடர்புடைய கேள்வி நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க அப்படின்னா முதல் பள்ளி அரசு அந்த செலவுல கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ திருச்சி துவாக்குடியில் திருச்சி துவாக்குடியில் 57.47 கோடியில் உண்டு உறைவிட வசதியுடனான மாவட்ட அரசு மாதிரி பள்ளியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்படிங்கிறோம். ஸோ மாவட்டத்துக்கு ஒன்றியான 38 மாதிரி பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளிகளாக அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. தனியார் மற்றும் அரசு கல்லூரி வளாகங்களில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி பள்ளிகள் நிரந்தர இடங்களில் செயல்படும் பொருட்டு இந்த 2023-24 பட்ஜெட்ல, அதாவது லாஸ்ட் இயர் பட்ஜெட்டுக்குள்ள போன சென்ற ஆண்டு
பட்ஜெட்ல அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை முதல் கட்டமாக திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை ஆகிய 5 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தலா 57.47 கோடியில் பள்ளிக்கு நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறோம். சோ அப்ப பள்ளிக்கு நிரந்தர கட்டடங்கள் வந்து எந்த 5 மாவட்டங்கள்ல அமைக்கப்பட உள்ளதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை அப்படிங்கிறோம். இதுல திருச்சியில திறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். இது வந்து PM ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரின் மாதிரி பள்ளிகள் ஒரு திட்டம் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாதிரி பள்ளிகள் அப்படின்னு திட்டம் வந்து அரசே வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். மாவட்டத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலங்கள வரணும் அப்படின்றத இலக்கா வச்சு பயணிக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்புறம் +2 ரிசல்ட் வந்திருக்கு, அது தொடர்புடைய செய்தியெல்லாம் வந்திருக்கு. பட் நமக்கு அது தேர்வு நோக்கில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய் தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெரியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகும் அளவும் ஒரு நோயாகும். இது யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு தலையங்கம் எழுதியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு தான் ஆசிரியர் சொல்றாரு இந்த குறள் மூலியமா. என்ன சொல்றாருன்னா, தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய், உனக்கு இதப்பா நல்லது செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் இந்தியா உட்பட சொன்னாலும் பாகிஸ்தான் செய்ய மாட்டேங்குது. தானாகவும் உணர்ந்து தெரியாதவனாய் தானே உணர்ந்து தெளிவும் மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா உயிர் போகும் அளவு ஒரு நோயாகும். அவனுக்கு உயிர் போகிற அளவுக்கு நோய் அவனுக்கு கண்டிப்பா இருக்கு, அவன் சாக போறான் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த குறள் மூலியமா அவர் வெளியிட்டார். அப்ப திருக்குறள் அதிகாரம் புல்லறிவாண்மை அப்படின்ற அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த குறள் 848 இருக்கணும். இது நமக்கு போதும். நீங்க எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வகுப்புல சொல்றோம். அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அது ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, அதுக்கப்புறம் நீங்களும் புரிஞ்சுட்டு பண்ணாம இருக்கிறது, இது ரெண்டுமே என்ன ஆகும்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுல தோல்வி அடைஞ்சு காலதாமதம் ஆகிட்டே இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதனால முதல் ஃபர்ஸ்ட் வரவங்கள டைரக்டா காலேஜ் முடிச்சு வரவங்க சொல்றது அப்படியே கேட்கறாங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஏஜ் பார் ஆக போகுது, நான் கடைசி அட்டெம்ப்ட் குரூப் 1ல பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா அப்படியே சொல்றதை கேட்டு ஃப்ரெஷரா எப்படி படிப்பாங்களோ அந்த மாதிரி படிக்கிறாங்க. இந்த நடுவில் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுனாவே என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல் பேசி கேட்கறதும் கிடையாது, தானா என்னது புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அப்போ ஒரு நோய் மாதிரி என்ன ஆயிருது அப்படின்னா இவங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கற்பனை உலகத்துல நீங்க வெளியே அப்படியே வகுப்புல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதை காலேஜ் முடிச்சுட்டு இல்ல ஒரு 10th 12th பையன் எப்படி படிப்பானோ அந்த மாதிரி படிச்சீங்கன்னா இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா அரசு பணிக்கு போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த குறள் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, நமக்கு பொருந்தும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த மாதிரி பண்ணாம இருந்தீங்க, ஒண்ணு சொல்றதை கேட்டு பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க புரிஞ்சுட்டு பண்ணணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அது ஒரு நோய் மாதிரி ஆகி நம்மள பாதிக்கும் அப்படின்றத அங்க சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம டிஃபென்ஸ் சம்பந்தமாவே ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். சோ உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அர்னாலா எனப்படும் முதல் நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டும் மற்றும் பொறியியல் நிறுவனத்தால் மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. இப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா, மசகன் டக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மும்பை, கொச்சின் எங்க இருக்குன்னா கொச்சியில தான் இருக்கு. அது ஈஸியா சொல்லலாம். இப்ப இந்த 3 மட்டும் நமக்கு என்னது வேறு பேர்ல இருக்கிறதுனால நம்ம கேள்வியை கேட்கும்போது நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இந்த 4மே நம்ம போக்குவரத்து அப்படின்ற டாபிக்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் திருப்பி பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. சோ அப்ப கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு பொறியியல் நிறுவனம் தான் GRSC அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. அதுல முதல் கப்பல் பாத்தீங்கன்னா அர்னாலா அப்படின்றது வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சோ இது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றதுனால அர்னாலா அப்படின்றது கப்பல் படைக்கு போக போகுது. அதில் முதலாவதாக அர்னாலா நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படை GRSC வழங்கியது. இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலோர பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி ஆய்வு மேற்கொண்டு தாக்குதல் நடத்தும் திறனை உடையது. இப்ப கண்காணிப்பு தாக்குதல் நடத்தும். தமிழ்நாட்டின் காட்டுப்பள்ளியில் உள்ள LNT தனியார் நிறுவனத்துடன் இணைந்து அர்னாலா நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டது. அடிஷனல் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கார்டன் ரீச் நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம், இதோட சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் யார் அப்படின்னா LNT சோ அப்ப LNT எங்க இருக்குன்னா காட்டுப்பள்ளி தமிழ்நாடு. சோ அவங்களோட சேர்ந்து என்ன பண்ண கட்டமைச்சிருக்காங்க. இப்ப மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம டிஃபென்ஸ் சம்பந்தமா டிஃபென்ஸ்ல ப்ரொடக்ஷன்ல யாரை சேர்த்துக்கணும் சொல்லியிருக்காங்க, தனியாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமா இஸ்ரோவும் சரி DRDOவும் சரி அவங்களே முழுக்க உற்பத்தி பண்ணாம இதை தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் அந்த பார்டர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நியூஸ் போட்டிருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க படிக்கலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, நாட்டு நிலவரம் என்ன அப்படின்னு சும்மா ஓரளவுக்கு ஹெட்லைன் மட்டும் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி நம்ம தேர்வு நோக்கில் இந்த ஆண்டு நடைபெறது தேர்வுகளில் கேள்விகளா வருமா அப்படின்னா அதெல்லாம் கேள்வியா வராது அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவு இன்னைக்கு தினமணி செய்தித்தாள் இதுதான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம்.